ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மைண்ட் செட்டில், அதாவது உங்களுடைய மனசில் ரொம்ப நாளாக, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த சைடும் இல்லாமல் இந்த சைடும் இல்லாமல் கொஞ்சம் நடுநிலைமையாக யோசிக்கிறவங்களுக்கு நிறையா நாளாக, நிறைய வருஷங்களாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இது தான் என்ன அப்படின்னா, நம்முடைய இந்தியாவில் இருக்க சோஷியல் மீடியா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த விஷயம் வந்துட்டு வைரல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட நாட்டின் வளர்ச்சியை, குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்முடைய நாட்டின் வளர்ச்சியை பற்றி நம்ம பேசுகிற வீடியோக்களோ இல்லை அப்படின்னா நம்முடைய தேசிய தலைவர்கள், நம்முடைய ஆட்சியாளர்கள், இவங்கெல்லாம் நல்ல விஷயங்கள், நிறையா விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகாது. அதே மாதிரி நாட்டு மக்களுக்கு தேவையான நல்ல நல்ல திட்டங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்முடைய இராணுவத்தோட பெருமையை பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகாது. எது ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாட்டோட அமைதியை சீர்குலைக்கிற மாதிரி எவனாவது பேசியிருப்பான், பாடியிருப்பான், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்முடைய நாட்டு தலைவர்கள் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக அவங்கள மீம்ஸ் பண்ணிக்கிட்டு, அவங்கள கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகும். இது வந்து எல்லாருக்குமே தோணியிருக்கும், எதுக்குடா இவ்வளோ ட்ரெண்ட் ஆகுது, இது ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம். எனக்கு அந்த மாதிரி கேள்விகள் நிறையா இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் பூஸ்டர் தான். அது யூடியூப்லாம் வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் இருந்தால் மட்டும் சப்போர்ட் பண்ணுறது கிடையாதுங்க. நம்ம நாட்டை பிடிக்காத வெளிநாடுகள்லேருந்தும் கூட இந்த மாதிரி வீடியோக்கள் இந்தியாவில் வந்து ட்ரெண்ட் ஆகணுங்கிறக்காண்டி அவனும் ஏகப்பட்ட காசை செலவு பண்ணி தான் அந்த மாதிரி வீடியோக்களெல்லாம் ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்கான். அதை தான் இவ்வளோ தூரம் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 2 வீடியோ ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோக்கள் வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கும். நீங்கள் நினச்சிப்பீங்க, பரவாயில்ல, இந்தியாவிலேருந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு நினச்சிப்பீங்க. இந்தியாவிலேருந்து இவ்வளோ சப்போர்ட்லாம் கிடையாது. இது நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்க, நம் நாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த மத நல்லிணக்கத்தை, அமைதியை சீர்குலைக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவனுங்க தான் என்ன பண்ணுவானுங்கன்னா, வெளியே இருந்து யூடியூப்காரனுக்கு காசை கொடுத்து இந்த மாதிரி தேவையில்லாத கண்டென்ட்களை வைரலாக்குறானுங்க. இதுதான் உண்மை. இது வந்து இந்த யூடியூப் வச்சுருக்கவங்களாம் எல்லாத்துக்குமே தெரியும். யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸுமே நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்காது. பட் ஆனால் அந்த வீடியோ அதுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டால் தான் வியூஸ் போகணுன்ற மாதிரி இருக்குமா, அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா, தங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை கூட மாற்றிக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்குறாங்க இன்றைக்கி இருக்கிற நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ். தயவுசெய்து